உங்களுக்கு கோபம் இல்லையா? எப்பவும் உங்க மேல எனக்கு கோபம் வராது, வரக்கூடாது. உங்க கூட வாழ்ந்தாதான் எனக்கு சந்தோஷம் இல்லை. எங்கேயோ நீங்க சந்தோஷமா இருந்தாலே போதும். எனக்கும் சந்தோஷம்தான். முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்னுடைய ஆசை, கற்பனை, நான் எப்படிலாம் வாழணும்னு நினைச்சேன் என்னோட எதிர்காலம், இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. உனக்கு சாரி, உங்களுக்கு நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன். அதுக்கு எனக்கு மன்னிப்பு கிடையாது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க எந்த தப்புமே பண்ணல. உங்களால யாருக்குமே எந்த தப்புமே பண்ண முடியாது. விதின்னு ஒண்ணு இருக்கே, அப்படி விதின்னு நினைச்சுக்கோங்க. அழாதீங்க, நீங்க அழக்கூடாது. விதி, விதின்னு ஒண்ணு இருக்கா? இல்ல நம்மள மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக உருவாக்குனது அந்த விதியா? தெரியல. தெரிஞ்சா மட்டும் என்ன நடக்க போகுது? எனிவே, நான் தப்பு பண்ணலன்னு சொல்லி என்னால தப்பிக்க முடியாது. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், அதான் உண்மை. அதுக்கு நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கலாம். துரோகம், விதி, தவறு, ரகம், இப்படி இப்படி என்ன பேர் வேணா வச்சுக்கலாம். ஆனா அர்த்தம் ஒண்ணுதானே, துரோகம். எல்லாத்தையும் நீங்க மறந்துடுங்க. நீங்க மாலதி கூட சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணுங்க. நானா? வலிக்குது மல்லிகா. என்னால முடியல, என்னால தாங்க முடியல. அது எப்படி வாங்கிட்டு சொல்ற? ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, இனிமே வலி இருக்காது, வலிக்காது. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, பார்த்துட்டேன்.
வேண்டாம் மல்லிகா, இனிமே நம்ம பார்க்க வேண்டாம், பார்க்கவும் கூடாது. பார்க்கவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். மன்னிச்சிரு, நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். நான் போறேன். நான் போறேன். சாரி, கிளம்பிட்டீங்களா? நாங்கள் இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்தோம் இல்லை? ஆமாம் ஆமாம், இப்போ தான் கடைக்கு போயிட்டு வரோம். கிளம்பியாச்சா? எனக்கு ஆரம்பத்திலிருந்தே ராம மாமான்னு கூப்பிட வரல. ராம அண்ணன் தான் கூப்பிட வந்துச்சு. அது காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. இப்படியெல்லாம் நடக்கும்னு முதலே என் உள் மனசுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் குடும்பத்துக்கு நீங்க 2 பேர் செஞ்ச காரியம் சாதாரண காரியம் இல்ல. ஆனா நான் மல்லிகாவுக்கு வாழ்க்கை நான் போறேன். ராஜேஷ் ரொம்ப பாவங்க.
வாடா. என்ன சார் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டீங்களோ? ரொம்ப பிஸியோ? சாரிக்கா. சாரியை கொண்டு போய் தேவிமா, என்னக்கா அம்மாக்கு இன்னும் கோவம் குறையிலையா? கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அன்னைக்கு நீ சாப்பிடாம போனல, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. அழுது தீத்துட்டாங்க என் பையனுக்கு சாப்பாடு போடலன்னு. ஆமாப்பா, உங்க அம்மா சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. பாவம் ராஜேஷ், உங்க அம்மா மட்டும்தான் இங்க இருக்காங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டு பேச்சுதான். அதுவும் உன்னை பத்தி தான் எப்பவும். மாப்பிள என்ன எப்படி இருக்கீங்க? மாமா பார்த்தோன்னு சிரிப்பு வருதா உங்களுக்கு? டேய் என்னடா மாப்பிள எப்படிடா இருக்க? சாரிடா, நீ வளர்ந்து பாக்குற பாக்கியம் எனக்கு இல்ல. சாரி மாப்பிள. அடடே ராஜேஷ், வாப்பா. எப்ப வந்த? இப்பதான் மாமா. வாங்க மாமா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. உங்க படம் எப்ப ரிலீஸ்? ஷூட்டிங் எல்லாம் ஓவர், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆயிடும். எனிவே உங்க படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மாமா. தேங்க்யூ. அதுக்கு இப்பவே சொல்ற, படம் கம்ப்ளீட்டா ரெடியான உடனே ஃபர்ஸ்ட் ஷோவை நம்ம குடும்பத்துல இருக்கவங்களுக்காகவே போட்டு காட்ட போறேன். அன்னைக்கு சொல்லு, அன்னைக்கு கூட தானே இருக்க போறேன். இருக்க மாட்டேன் மாமா. உங்க படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பா நான் இருக்க மாட்டேன். என்னப்பா ராஜேஷ், என்ன யோசிக்கிறேன்? அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்னு வச்சுக்கோங்களேன். சரி அக்கா, இனிமே மாமா சந்தேகப்பட மாட்டீங்களே? ஏன்டா இப்ப போய் பழச பேசிக்கிட்டு? கேட்டேன், சொல்லுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் இனிமே மாமா கூட சண்டை போடக்கூடாது. ஓகேவா? ப்ராமிஸ்? உண்மையா சொல்ல போனா இவரோட பழைய காதலிக்கு இவரோட அவளுக்கு வாழ கொடுத்து வைக்கலன்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயம், அவரோட லவ் ஃபெயிலியர் ஆனது எனக்காக தான் தோணுது. உங்களுக்காக இல்லக்கா, சந்தோஷ் அண்ணனுக்காக தான் மாமா அண்ணியை விட்டு கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல ராஜேஷ், அந்த மேடம் இருக்காங்கல்ல, அதாவது இவரோட பழைய காதலி, அவங்க மேல எனக்கு மரியாதையே வந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். பேச்சு மாற மாட்டீங்கல்ல? ஏண்டா தேவிமா, எதுக்கு முடிஞ்சு போனதெல்லாம் பேசிக்கிட்டு? தேவி மாறிட்டாத்த, நான் மாறினேன்னு சொல்லக்கூடாது. பாரதி தான் என்ன மாத்திருக்கா. ஏதோ ஒண்ணு, யார் மாத்தினாங்களோ இனிமே சண்டையே கிடையாது, அவ்வளவுதான். தேவிமா, சார வந்து சாப்பிட சொல்லு. வாடா. வேண்டாம்க்கா. ஏன் வேண்டாமா? தேவிமா, சார் கிட்ட சொல்லு, அவர் பொண்டாட்டி மாலதி அளவுக்கு எனக்கு சமைக்க தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணி வச்சிருக்கேன், வந்து சாப்பிட சொல்லு. அக்கா, கையில அடிபட்டுடுச்சு, என்னால சாப்பிட முடியாது. என்னது? அடிபட்டுச்சா? ஐயோ, டேய் ராஜேஷ், எங்கடா அடிபட்டுச்சு? எப்படி அடிபட்டுச்சு? ஏண்டா, என்னாச்சுடா? கேக்குறல, சொல்லேண்டா. தேவி, பாத்தியா, அத்தைக்கு போலியா நடிக்க கூட வர மாட்டேங்குது. மகன் கையில அடிபட்டுச்சுன்னு தெரிஞ்ச உடனே எப்படி பதறாங்க பாரு. ஆமாமா, சித்தியால கோவத்தை கண்டினியூ பண்ண முடியல. ராஜேஷ், நான் ஸ்பூன் தரேன், ஸ்பூன் வச்சு சாப்பாடு சாப்பிடுறியா? ஏன் ஊட்டி விட மாட்டீங்களா? நீ என்ன சின்ன குழந்தையாடா? என்னமோ கையில அடிபட்டு இருக்குன்னு சொன்ன, எதையுமே காணும். கை நல்லா தானே இருக்கு. உள்ள காயமா இருக்குக்கா.
வெளியில தெரியாது. ஆனா ரொம்ப வலிக்குதுக்கா. வலிக்குது. ஐயோ சாரிடா. ஊட்டி விடுமா. அம்மாவுக்கு புள்ள எப்பவுமே குழந்தை தானே. சரிங்கம்மா, இரு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். வாடா வா உட்கார். என்ன வர வாங்கிட்டு வந்தோமோ தெரியல. எல்லாமே இருந்தோம் இப்படி நிம்மதி இல்லாம இருக்கும். சாப்பிடு. அம்மா அழாம கொடுங்கம்மா. பாருங்க ராஜேஷ் கண்ணு எப்படி கலங்கிருக்கு. ராஜேஷ், எல்லாமே நடக்கும்பா. நீ நினைக்கிறபடியே எல்லாம் நடக்கும் பாரு. உனக்காகத்தான் நானும் தேவியும் கிராமத்து கோயில்ல வேண்டிக்கிட்டோம். ராஜேஷ், சொல்லுங்க மாமா. சாப்பிட்ட உடனே கிளம்பிடக்கூடாது. இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லார்கிட்டையும் பேசிட்டு பொறுமையாக தான் போகணும். என்ன, எனக்கு வெளில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். கிளம்புறீங்களா மாமா? ஆமா. இதான் மாமா நாம கடைசியா சந்திக்கிறது. எல்லாம் பொம்மலாட்டம்.